மோடினாலே ஒரு தனி காண்டு. மோடிய பேரை கேட்டாலே ஒரு கொதிப்பு கொந்தளிப்பு வந்துருது தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு. நேத்தும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குங்க. கருப்பு கொடியை காட்டி ஆர்ப்பாட்டம் பண்ற உடனே கொதிக்கிறாங்க. ஏன் முதல்ல வந்து வெள்ளக்குடி பிடிச்சாரு நம்ம முதலமைச்சர், இன்னைக்கு ஏன் கருப்பு கொடி காட்டுறாங்க திமுக? இங்க பாருங்க, அரசு முறை பயணமா பிரைம் மினிஸ்டர் வந்தாருன்னா, அரசு சம்பந்தமான நிகழ்வில் பங்கேற்றுக் கொள்ள பிரைம் மினிஸ்டர் வந்தார்னா அவரை வரவேற்பது முதலமைச்சர் கடமை. போய் நிக்கணும், அது ஒரு புரோட்டோகால். ஆனா அவர் வந்தது அவருக்கு கட்சி மீட்டிங் இடத்துக்கு போய் நாங்க வெள்ளக்கொடி பிடிக்கணும். கருப்பு கொடியை போட்டு நெத்த அடிச்சு ஓட விட்டாங்க. மதுரைக்குள்ளேயே மோடிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் நம்முடைய தோழர்கள். மதுரைக்குள்ளேயே மோடிக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் நடந்து அரெஸ்ட் ஆயிருக்கு. இப்படி எதிர்ப்புகளை ஒரு பக்கம் பயங்கரமா காட்டிட்டு இருக்க மோடி பேசுறாருங்க. மோடி பேசுறாருன்னா காலிச்சாரா இருக்கு. காலிச்சாரை பார்த்து கதறி கதறி பேசியிருந்திருக்காரு பாருங்களேன். முருகனை தரிசனம் செய்வது ஒரு தெய்வீகமான அனுபவமாக இருந்தது. நான் தமிழ்நாடு மற்றும் ஒட்டுமொத்த தேசத்தின் நல் வளத்துக்காக இறைவனிடம் இறைச்சினேன். அதே வேளையில் என் இதயம் கனத்தது. பாத்தீங்கல்ல, காலிச்சேர் தான் இவங்களுக்கு நம்ம நேர்ந்து விட்டது.